லக்னாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் எப்பொழுது ஆட்சி பெறுகிறாரோ அப்பொழுது அந்த லக்னாதிபதி பலம் பெறுவிடுகிறார். அப்போ இங்கே சூரியன் ஆட்சி பொறுப்பில் வந்து விடுகிறார். ஆட்சி அதிகாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சியில் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு முறை மேஷத்தில் சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார். இந்த மனக்குழப்பம் சஞ்சலம் இதிலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ இந்த இடத்துல பயம் பதட்டம் இதிலேருந்து வெளியே வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்போது நம்மளை மீறி நம்ம எடுத்தங்கவுத்துன்றதை பேசக்கூடாது, நிதானிக்கணும். நாம் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா அளவெடுத்த மாதிரி இருக்கணும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு சிம்ம ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை வளைத்து தரும்னா கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. லக்னாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் எப்பொழுது ஆட்சி பெறுகிறாரோ அப்பொழுது அந்த லக்னாதிபதி பலம் பெறுவிடுகிறார். அப்போ இங்கே சூரியன் ஆட்சி பொறுப்பில் வந்து விடுகிறார். ஆட்சி அதிகாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சியில் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு முறை மேஷத்தில் சூரிய பகவான் உச்சத்தில் இருப்பார். அப்போ இங்கே ஆட்சி பெற்ற சிம்ம ராசிக்காரருக்கு சூரியன் ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி. நாம் சொல்வதே சட்டம், நாம் செய்வதே சட்டம். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அதாவது என்னென்னா அதிகார தோரணைகள் உச்சஸ்தானம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த மாதத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கு ஒரு பலம் பொருந்திய மாதமாகவே அமையும். சரிப்பா, நம்ம இந்த மாதத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, இல்லை ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. அப்போ இந்த சிம்ம ராசி ஆவணி மாதம் வரக்கூடிய ஒரு தன்மை, ஒரு யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்துக்கு உண்டு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம். அவர்களுக்கு பலம். லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான், வருமான ஸ்தானத்தில் கேது பகவானுக்கு வருமான ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சூரிய புத சேர்க்கை லக்னத்திலே இருக்கார். அப்போ வருமானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், இந்த அமைப்பு லாபஸ்தானம் இதெல்லாமே இங்கே ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த இடத்துல சூரிய கேது தொடர்பு, சுக்கிர கேது தொடர்பு நடக்கும். 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் கேது தொடர்பில் இருக்கிறார். அப்போ இந்த லக்னத்துக்கு 2ல் கேது பகவான் இருக்கிறது நன்மையை பயக்குமா அப்படின்னும் போது நாம் சற்று நிதானிக்க வேண்டும். வாக்குஸ்தானம் யாரையும் எந்த நேரத்திலும் கடுமையாக பேசிவிடக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு வாக்குஸ்தானம் கடுமையாக இருக்கும். கோபங்கள் உச்சஸ்தானத்தில் வரும். அப்போது நம்மளை மீறி நாம் எடுத்தங்கவுத்துன்றதை பேசக்கூடாது, நிதானிக்கணும். நாம் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா அளவெடுத்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ரொம்ப அளந்து பேசணும். அந்த பேச்சே அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு பயத்தையும் அச்சத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் அளவுக்கு ஒரு முறை சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு ஆணித்தரமான விஷயமாக அமையும். நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பலமான ஒரு காலகட்டம். லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் அஸ்தமனம் பெறுகிறார். லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் அஸ்தமனம் பெறுகிறார். இங்கே சுக்கிரகேது தொடர்பு. இந்த சுக்கிரகேது தொடர்பு ஒரு விதமான ஒரு பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் சஞ்சலத்தையும் ஒரு உச்சி சிந்தன ஸ்தானத்தையும் ஒரு விதமான கன்ஃபியூஸ் ஸ்டேஜை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. சார் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்றீங்களேன்னா அதுதான் இந்த காலகட்டம். எந்த காலகட்டத்திலையும் எந்த ஒரு கிரகாச்சாரமும் ஒரு அற்புத பலனை தருவதா அதுக்குண்டான நேர்மாறான ஒரு சில பலன்களையும் தரக்கூடியவராக இருப்பார். அப்போ சுக்கிரனுக்கு இங்கே பலம் இல்லையா, சுக்கிரனுக்கு பலம், அப்போ லக்னாதிபதிக்கு பலம் இருக்கும்போது லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வரக்கூடிய சுக்கிரனுக்கு பலம் இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான் அஸ்தமிக்கிறார். அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவன் சுக்கிரன் யார், இந்த தொழில் ஸ்தானாதிபதி தைரிய ஸ்தானாதிபதி. அங்கே அவர் எப்படி இருக்கிறார், சுக்கிர கேது தொடர்பு. இந்த கேது பகவானும் சுக்கிரனும் எப்படி இருப்பாங்க, நண்பர்கள் தான். ஆனால் லக்னத்திற்கு அவர்கள் யார், பாதகாதிபதி. அப்போ இங்கே லக்னத்திற்கு பாதகாதிபதி இருக்கும்போது சுக்கிரன் கேதுவோட பிடியில் இருக்கும்போது இங்கே அவர் மாறி விடுவார்.
அப்போ மன சஞ்சலம், போராட்டங்கள், மனக்குழப்பம், வேதனை, ஒரு விதமான மன அழுத்தம், ஒரு ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் ஒரு பயம், இதெல்லாமே கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இப்போ எவ்வளோ விஷயங்கள் அங்கே நடக்குது பாருங்கள். இது உங்கள் ஜனன ஜாதகத்திலேயே இந்த ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு இன்னும் கடுமையாக இருக்கும். சரி, எனக்கு ஜனன ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லைங்க, எனக்கு சாதாரணமாக இருக்குது, இந்த தொடர்புகள் இல்லை, நம்ம சாதாரணமாக இருக்குன்னா அவர்கள் நம்ம பயப்பட தேவையில்லை. அவர்கள் நார்மலான அதாவது எப்படி இருக்கணும், இந்த லக்னத்துக்கு 2ல் கேது பகவான் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த மன வாக்குஸ்தானம், மன அழுத்தம் இதெல்லாம் லைட்டாக இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக இருக்காது. அதனால் நேயர்களே, இந்த மனக்குழப்பம், சஞ்சலம் இதிலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ இந்த இடத்துல பயம், பதட்டம் இதிலேருந்து வெளியே வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முருகருடைய வழிபாட்டை மேற்கொண்டீர்கள். ஆனால் முருகருடைய வழிபாட்டு முறை நேராக முருகர் கோயில் பாங்க, இறைவா எல்லாமே நீதான், முருகப்பெருமான மனதார நினைத்து மனதார வழிபட வேண்டும். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தாங்க அப்படின்னு நீங்கள் வேண்டி வழிபட்டுட்டு முருகனை நீங்கள் ஒரு 21 சுற்று சுற்றிட்டு சுவாமியை கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வினைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் மறைந்து விடக்கூடியதாக அமையும். லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு எப்படி இருக்கிறார், அஷ்டமனமாக இருந்தால் இதெல்லாம் எல்லாம் மறைஞ்சிடும். ரொம்ப விசேஷமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக, சுபிட்சமான மாதமாக, உங்களுக்கு பாக்கியமான மாதமாக மாறிவிடும். லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார், 10ல் இருக்கிறார். லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார், வக்ரம் பெற்று 7ல் ஆட்சியாக இருக்கிறார். அவர் 6 நோக்கி வரக்கூடியதாக இருக்கிறார். அதனால் இங்கே தைரிய வீரிய சனங்கள், உபதேச சனங்கள் 7ஆம் இடத்துல இருந்தால் நண்பர்கள், கலத்திரங்கள், அதன் மூலியமாக நமக்கு ஒரு பாக்கியங்கள் பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். லக்னத்திற்கு 8ல் ராகு பகவான் இருப்பார். ராகு பகவான் ஒரு பலத்தை தருவாரா, பாக்கியத்தை தருவாரா? கண்டிப்பாக. இந்த இடத்துல சிம்மராசி இருக்கிற சர்மங்கள் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் மூலமாக அவர்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் நேயர்களே, இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்.